அவர் பயங்கரமாக நடித்தார் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னதாங்க வச்சு செஞ்சாங்க, அதை உங்களுக்கு யாருமே சொல்லலை. அவ்வளோ கஷ்டம்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான கஷ்டம் அது. நீங்கள் அந்த மேக்கிங் இருக்குது, நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஷாட் இதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போது ஒருத்தர் சொன்னார், ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட்டாக இல்லையே, கேமரா வெளியிலலாம் போகுது, அது சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருக்க முடியாதுன்னு. ஸோ மேக்கிங்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், புட்டிங் எவ்ரிபடி டுகெதர், ஒரு ஸ்டாரை வர வச்சு அவருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியணும், அவருக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டார்டமுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் வித் சம்படி லைக் சிம்பு, ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் தட். ஐ கேன் டெல் ஹிம் இன் 2.5 hours இதுதான் கதை, ஓகே இதுதான் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, பண்ணலாம், ஐ டூ இட். 1925 நான் பண்ணுறேன், ஐ எம் ஆல்ரெடி கோயிங் த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ டூ இட். ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, ஒரு கதை தானே பேசிகிட்டு இருக்கோம், அந்த ஹீரோயின் செலெக்ஷனில் இருக்கோம், அது என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கல. வில் கோ டு திஸ் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய படம் வந்து அந்த கேடிஎம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது நாட்டில், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயண்ணா அண்ட் செண்பகமூர்த்தி தான். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஐம் கோயிங் டு டு சம்திங் எல்ஸ், இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1.5 hours அந்த கதையை நரேட் பண்ணி அவரும் வந்து கோ ஹெட் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தெரிஞ்சது. அங்கேருந்து ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அந்த படத்தை பற்றி பேசி, அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசி, அதை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட ஷூட் வரைக்கும் கொண்டு போய், அதுக்கப்புறம் ஷூட்டில் நடக்கிற விஷயங்கள் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர் எல்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் வரைக்கும், அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எடிட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு புட்சர் மாதிரி அந்த படத்தை வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருமே கேட்குறது என்ன லெங்க், படத்தை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் லெங்க் என்னன்னு பேசுவோம், இல்லை என்ன லெங்க் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை இந்த அளவுக்கு அசெம்பிள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருடைய எல்லா கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு போய் அந்த படத்தை காமிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ரியலி விஷ் this fraternity didn't exist, and sometimes I know that because of you, and it's because of you that this film is also reaching out to a lot. So I'm on the line irken, and the code na taanda mudala, I don't know which is good, which is bad, but I would like to thank you for taking this film forward, and I'll take this opportunity to thank Aishri Ganesh sir for putting his hand on my shoulder அப்படினா சொல்லணும். I was floundering அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரில. He put his hand on my shoulder and said, I'll show you the way அப்படின்னு சொன்னார். And he showed me the way. So thank you so much for allowing me to make this experimental film. So I'd like to call it an experiment, a costly experiment. You just said go ahead and maybe we'll make it happen அப்படின்னு சொன்னீங்க. I sometimes wish that he was interfering. I sometimes wish our locationல என் கூட உட்காந்து இன்னைக்கு இந்த ஷாட் எடுக்கிறீங்களா, நாளைக்கு அந்த ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் முடிஞ்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கும் போது அவர் ஏதாவது சொல்லி பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும்ல, ஆப்வியஸ்லி, பிகாஸ் he's the one who's going to help me put it out. சார் லெங்க் ஓகே 253 இருக்கா, எனக்கு லெங்க் தெரியல சார், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு 1 day முன்னாடி ப்ராப்ளி ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் தே செட் சார் கொஞ்சம் தியேட்டர்ஸ் டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அண்ட் ஜென்ரலாகவே ஒரு லெங்க்னு பயப்படுவாங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். he was on a speaker phone. He just said, இல்லை சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், இது விட்டு பார்க்கலாம் சார், ஐ திங்க் இட் வில் டூ வெல் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் த ஃபில்ம், ரியலி ஆனஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். பார்ட் 1 இந்த மாதிரி பார்த்துட்டோம், நிச்சயமாக பார்ட் 2 வேறு மாதிரி தான் இருந்தால் தான் நானே எடுப்பேன்றதை நீங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சார். முதல்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நான் வந்து வேலுசனங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரெகுலராக கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பில்டப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலாக ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தமிழில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கௌதம் சார் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப
அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல் சார் வந்து அவர் இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாரோ படம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி இருந்தார். நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஏன் இன்னைக்கு இந்த சந்தோஷம்னா, அவ்வளோ வலி கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாருமே கூட இருந்து அந்த ட்ராவலில் பார்த்துருக்கீங்க. அவ்வளோ ஒரு ஒரு பெயின்லேருந்து ஒரு கஷ்டத்துலேருந்து இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல, ஹீரோ வந்து டோட்டலாக காலியாகி அவர் தெருவுக்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு காயினை தூக்கி போட்டதுக்கப்புறமா மெதுவாக அவர் மேலே வர மாதிரி உண்மையிலே லைஃப்பில் அதை வந்து அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் கௌதமோட அந்த 2 படம் பண்ணியிருக்கோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டு, அதுக்கப்புறம் அவர் வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்தார், அவர் பயங்கரமாக நடித்தார் அப்படின்லாம் எல்லோரும் சொல்லிட்டாங்க. என்ன தாங்க வச்சு செஞ்சாங்க, அதை உங்களுக்கு யாருமே சொல்லலை. அவ்வளோ கஷ்டம்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான கஷ்டம் அது. நீங்கள் அந்த மேக்கிங் இருக்குது. நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஷாட் இதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போது ஒருத்தர் சொன்னார், ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட்டாக இல்லையே, கேமரா வெளியிலலாம் போகுது, அது சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருக்க முடியாதுன்னு. ஸோ மேக்கிங்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உழைப்பு என்னென்னா, ஒரு ரெகுலராக எப்போவுமே நம்ம வந்து கமர்ஷியலாக நம்மளுக்கு சில படங்கள் தெரியும், ஜனரஜகமாக நம்ம இது பண்ணால் ஓகே, ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ட்ரை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஐஸ்வரி சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கௌதம் வந்து இது ஃபஸ்ட்லேருந்தே டிசைட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நானும் என்னால் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்மளால் மெருகு சேர்க்க முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு என்னோடய சைட்லேருந்து என்னோடய இது போட்டிருந்தேன். முதல் தடவை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்குது. பட் இந்த படத்துக்கு வந்த இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்டிங்க்கு வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப உங்களுடைய அன்பையும் இதையும் ரொம்ப பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே என்னென்னா இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இன்னும் நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரஹ்மான் சார், பாட்டு மறக்குமா நெஞ்சம் வந்து சாங் வந்தோடனே தெரியும் அது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய ஃபேவரட் வந்து மல்லிப்பூவாக தான் இருந்தது. ஸோ நான் அப்போவே ஷூட்டிங் பண்ணும்போதே நான் சொன்னேன் கௌதம் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாட்டு தேட்டரில் என்ன பண்ணுறாங்க. அவர் சொன்னார், இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த பாட்டுக்கு பயங்கரமாக கைத்தட்டுவாங்க, இந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தேட்டரில் பார்க்கும்போது அந்த சாங்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அண்ட் ரஹ்மான் சாரோட ரீரெக்கார்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் இன்னமும் அந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அவருடைய ஒர்க்குக்கு போடுற அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ரஹ்மான் சார். அண்ட் ஆண்டனி பிரதர், அவர் அதான் இவர் சொன்ன மாதிரி நானும் சொன்னேன், பிரதர் டக் டக் டக்குன்னு ஒரு 4-5 இடத்த அப்படி கட் பண்ணி, ஏங்க இந்த படமே இந்த ஃபீல்டில் தான் இருக்குது, அதை எப்படி போய் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ லாட் ஆஃப் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இந்த படம் இந்த மாதிரி தான் மூடு அப்படின்றத புரிஞ்சு பார்க்குறவங்க நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அதை பெருசாக இதுவாக சொல்லலை, சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம்னு தோணுச்சு. பட் எனிவே ஓவராலாக படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கேமராமேன் சித்தார்த், நான் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருக்கும்போது என்னென்னா லைட்டே இருக்காது. நான் சரி நம்ம எதோ லைட் பண்ணுவாங்க போல் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
ஷார்ட் ரெடி அப்படின்னா சரி லைட்டிங்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. இல்லை சார் ஷார்ட் ரெடி. இல்லைங்க லைட்டே இல்லை, இருட்டில் இருக்கணும். இல்லை இதுதான் லைட்டே அப்படி ஏதாவது வருமா படத்தில் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இதுவாக இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு படமாக பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த கேமரா ஒர்க், அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த டோனாக இருக்கட்டும், கிரேட் ஹார்ட் ஒர்க், சூப்பர் பிரதர், கங்க்ராட்ஸ். அண்ட் நீரஜ் அவர் அந்த ரேப் பாட்னர்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரேமான் சார் ஸ்டுடியோவுக்கு படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் போனப்போ அந்த ரேப் போட்டு காட்டினாரு. மிரண்டேன் நான், என்னது இது யார் சார் பாடினான்? இவர் நீரஜ் தான் பண்ணேன். எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சூப்பர் பிரதர், ஹேட்ஸ் ஆஃப், வெரி நைஸ், கங்க்ராட்ஸ். அண்ட் படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட. அண்ட் என்னோட என்டையர் டீம், ரஜீவன், ருத்ரா மேம், அதர் டெக்னீஷியன் ஜெயமோகன் சார் எஸ்பெஷலி, அவர்கிட்ட நான் பேச முடியல. பட் அவர் எவ்வளோ படங்கள் இது பண்ணியிருக்காரு, அவர் கதை எழுதியிருக்காரு. ஒரு ஆக்டராக என்னோட நடிப்பை பார்த்து அவர் பாராட்டினது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரெட் ஜெயின்ஸ் ஃபார் ரிலீஸிங் திஸ் மூவி. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயண்ணா அண்ட் செண்பகமூர்த்தி தான். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. அதித்தி, தீபன், சயீத், அஸ்வின், ஷாம் ஜாக், ஸோ யார் பெரியாத விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், என்னென்னா நீங்கள் எப்போவுமே என் கூட வந்து என்னோட லோஸ்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரியான படம் இது கிடையாது. ஸோ இது ஒரு வேளை இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து இல்லை இது என்னன்னே புரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இந்த படத்தில் உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. படத்தில் பண்ண அந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி 80% ஆஃப் த ரிவ்யூஸ் நான் படித்தது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ வந்து தட்டி கொடுக்குற மாதிரி. ஏன்னா தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய சினிமா நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோடு இந்த படத்தை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு ஏதாவது தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்த்துக்கலாம். பார்ட் 2 தான் அவங்க கதை ரெடி பண்ணணும். ஸோ என்னென்னா இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றாங்க. ஒருத்தன் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றது பார்ட் 2 தான். இது ஆக்சுவலாக எப்படி கேங்ஸ்டர் ஆவரான்ற ஸ்டோரி. ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. ஸோ அடுத்து அந்த பார்ட் 2ல் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ கேட்டால் தான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் கற்று என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தா சிம்பு வந்து உள்ளே புந்து இதை பண்ணார், எனக்கு இதை வை அதை வைன்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னை எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்த படத்தில் என்னை பாராட்டிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தில் என் உடம்பை வச்சு உங்களால் ஒன்றுமே எழுத முடியல. அந்த சில பேர் என்னை எப்பவுமே என்னோடய உடம்பை வச்சு நீங்கள், நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனை அவங்களோட உருவத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னால் எடுத்துக்க முடியும், நிறைய பேரால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நான் இங்கே ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ பர்சனலாக யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ. வணக்கம், குட் ஈவினிங். தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. எந்த அளவுக்கு பேசலாம், எவ்வளோ பேசலாம் அப்படின்னு தெரில. இல்லை ஏதாவது பேசினா தப்பாயிடுமான்னு கூட தெரில. நல்லா தூங்கிட்டு வாங்க படத்துக்கு அப்படின்னு சொன்னதை எடுத்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து போட்டு
அதை அண்டர்லைன் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் பெருசு பண்ணி அதை ப்ரொடியூசர் இன்டர்வியூலையும் போய் என்ன சார் இப்படி சொல்லியிருக்காரு உங்கள் டேரக்டர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படின்னு கேட்டு நான் ஒரு ஃப்ளைட் எடுக்க போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மணிக்கு ஒரு ஃப்ளைட் எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சீக்கிரம் தூங்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் தூங்கலான்னு அவங்களுக்கு தெரியும், சீக்கிரம் தூங்குடா ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன். அதனால் எந்த அளவுக்கு எது சொல்கிறது அப்படின்னு தெரில. பட் ஐ கம் டு த தேங்க்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. என்னுடைய மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ், த கிரிட்டிக்ஸ், த ரிவ்யூவர்ஸ் ஃபார் தேட். இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருக்கு. அண்ட் ஈவன் ஃபார் த நெகட்டிவ் ரிவ்யூஸ், தேங்க்யூ, பிகாஸ் ஐ திங்க் மை டீம் இஸ் பீன் ரீடிங் வாட் இஸ் பீங் செட் அண்ட் அதுலேருந்து நிறைய ஓரளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ், the media, social media, reviewers, critics for reaching out this film to an audience. நான் அப்பப்போ யோசிப்பேன், ஒரு ரிவ்யூவே இல்லாமல் இருக்கலாமா? ஐ டோன்ட் ரீட் ரிவ்யூஸ். நான் நிறைய படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் நான் படிக்கிறது இல்லை. ஏன்னா ஐட் லைக் டு வாட்ச் த ஃபில்ம் விதவுட் அந்த ரிவ்யூ படிக்காமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி ஐ வுட் ரீட், சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா அப்படின்னு. இன்னொருத்தருடைய பொழப்பில் மண்ணு போடுற மாதிரி ரிவ்யூஸா இது அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த இதில் மட்டும்தான் somebody else is being affected actually, because somebody living in a household can read an review in any of the newspapers and think, oh இப்படி சொல்லியிருக்காங்களா, சரி okay. That's one critic's point of view that could affect the whole outcome of the film. I mean, I think it can, sometimes I think it can't, but sometimes I think it can. So இன்னொருத்தருடைய பொழப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயமா இது அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். But then okay, படம் தானே, it's okay, that's their job, they have to do that அப்படின்னு எனக்கு தோணும். And then after a point I don't think so much also about it. So ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், putting everybody together, ஒரு ஸ்டாரை வர வச்சு அவருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியணும், அவருக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டார்டம்க்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் வித் somebody like Simbu, I don't have to fear that. I can tell him in 2.5 hours இதுதான் கதை, ஓகே இதுதான் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, பண்ணலாம், I'll do it. 1925 நான் பண்ணுறேன், ஐம் ஆல்ரெடி கோயிங் த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ டூ இட். ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, ஒரு கதை தானே பேசிகிட்டு இருக்கோம், அந்த ஹீரோயின் செலெக்ஷனில் இருக்கோம், அது என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கல. வில் கோ டு திஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஐம் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ், இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1.5 hours அந்த கதையை நரேட் பண்ணி அவரும் வந்து கோ ஹெட் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தெரிஞ்சது. அங்கேருந்து ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அந்த படத்தை பற்றி பேசி, அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசி, அதை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட ஷூட் வரைக்கும் கொண்டு போய், அதுக்கப்புறம் ஷூட்டில் நடக்கிற விஷயங்கள் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் வரைக்கும், அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எடிட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு புச்சர் மாதிரி அந்த படத்தை வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருமே கேட்குறது என்ன லெங்க், படத்தை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் லெங்க் என்னன்னு பேசுவோம், இல்லை என்ன லெங்க் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை இந்த அளவுக்கு அசெம்பிள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருடைய எல்லா கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு போய் அந்த படத்தை காமிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ரியலி விஷ் திஸ் fraternity didn't exist, and sometimes I know that because of you, and it's because of you that this film is also reaching out to a lot. So I'm on the line irken, and the code na taanda mudiyala, I don't know which is good, which is bad, but I would like to thank you for taking this film forward, and I'll take this opportunity to thank Aishri Ganesh sir for putting his hand on my shoulder. அப்படினா சொல்லணும். ஒரு I was floundering அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரில. He put his hand on my shoulder and said, I'll show you the way அப்படின்னு சொன்னார். And he showed me the way. So thank you so much for allowing me to make this experimental film. So I'd like to call it an experiment, a costly experiment. You just said go ahead and maybe we'll make it happen அப்படின்னு சொன்னீங்க. I sometimes wish that he was interfering. I sometimes wish our locationல என் கூட உட்காந்தோ இன்னைக்கு இந்த ஷாட் எடுக்கிறீங்களா, நாளைக்கு அந்த ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் முடிஞ்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கும் போது அவர் ஏதாவது சொல்லி பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும்ல, ஆப்வியஸ்லி, பிகாஸ் he's the one who's going to help me put it out. சார் லெங்க் ஓகே 253 இருக்கா, எனக்கு லெங்க் தெரியல சார், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு 1 day முன்னாடி ப்ராப்ளி ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் தே செட் சார் கொஞ்சம் தியேட்டர்ஸ் டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அண்ட் ஜென்ரலாகவே ஒரு லெங்க்னு பயப்படுவாங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்துலாம் இருந்தேன். he was on a speaker phone.
he just said, இல்லை சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், இது விட்டு பார்க்கலாம் சார், I think it will do well அப்படின்னு சொன்னார். Sir, thank you for believing in the film. Really, honestly, thank you so much. Simbu, I brought many things to you, including one silly Karthik Dial say the end during COVID time, and just because you and I couldn't sit inside our homes doing nothing, I called you, brother, edha onu pannalam neengalum sonninga. I brought it to you, you said yes. I brought Nadigalil Neeradum Sooriyan to you, yes அப்படினு சொன்னீங்க. ஒரு அவுட்லைன் தான் அது கூட கேட்டீங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் உடைய கதையா, ஓகே பண்ணலாம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலாம். ஒரு 30 days கழிச்சு நான் வந்து இதான் கதை ஜெயமோகன் சார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். You didn't bat an eyelid, you said let's go for it. நான் பண்ணுறேன். You were going through the transformation process, so I think it helped also, but you said you will do it. But then பண்ணலான்னு சொல்கிறது ஒரு விஷயம், லொக்கேஷன் வந்து அதை புரிஞ்சு அதை உள்வாங்கிக்கிட்டு அது அவ்வளோ ஈஸியாக கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். I know that because these days I am acting, so I can tell you that it's not easy at all. To stand in front of a camera, எல்லாத்தையும் மறந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. I respect actors a lot more after having stood in front of the camera. And I see that what you've done so easily and so effortlessly is now being talked about all over. Like the first response is, oh my God, what an actor. For people who haven't seen your work in the north of India and certain people, the first question is, who is this actor? Where has he been? விண்ணை தாண்டி வருவா எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ. ஸோ this is nothing, brother. You have a whole life ahead of you, and this is probably the tip of the iceberg அப்படின்னு தான் சொல்லுவேன். It's a mind-blowing performance from you. I'm saying it myself. நம்ம ஷூட் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டேக்லேயே எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு செகண்ட் டேக் கேட்டால் it probably could be because Siddharth would ask me, brother, sir, one more take எடுக்கலாமா அப்படின்ட்டு. Never because Simbu was at fault or anything like that. But more than everything else, for allowing me to make this experimental film with you, thank you so much. Stripping you of your stardom, literally stripping you and bringing you in front of the camera. Thank you so much. I owe you plenty. And not necessarily in that order, Anthony, I know what you've done for this film. Thank you so much. I mean, it's not easy to put a film like this together. நீ ஈஸியாக சொல்லிடலாம், நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் நான் எதுவுமே பண்ணலன்னு. பட் we all know what you've done for this film and finally fixing the length. நான் வந்து ஜெயமோகன் சாரோட கதை கேட்கும்போது அதில் ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வந்து சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கதை சொல்லும் போது எனக்கு என் மைண்டில் தோணுச்சு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சதுக்கு and for me to put it together, Simbu, Siddhartha, the whole unit came together. My whole team came together to help me set that up. Rajivan came up with a production design plan. Uttara's costumes, I should talk about that. நிறைய படங்களில் வந்து costumes will stand out. இந்த படத்தில் costumes won't stand out because they blend with very naturally as to what people will wear. Rajivan, Uttara, Anthony and Siddhartha, you understood what I wanted to do with this film. You took that vision and you helped me execute that. The single shot sequences, we worked so well with Lee and Yannick. Thank you, Siddharth, for helping me get these images in place. And then finally, and obviously not finally, A.R. Rahman sir. Again, Nadigalil Neeradum Sooriyanku ஒரு 3 song record பண்ணிருந்தோம் actually. அதுக்கப்புறம் I went to him and told him, sir, I'm going with a new story, but I don't want to waste your time. After narrating the story, I said, அந்த songs நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லிரிக்ஸ் மட்டும் தாமரைட்டு சொல்லி நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை டோன்ட் வரி அபவுட் தட், வில் கம்போஸ் ஃப்ரெஷ்னு சொல்லி ஹி ஒர்க் ஆன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். என்னோட ஜெயமோகன் சாரோட ஸ்கிரிப்ட்லையும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயும் மல்லிப்பூவுடைய சாங் சிச்சுவேஷனே கிடையாது. இட் வாஸ் புட் டுகெதர் பை ரஹ்மான் சார். He said you have such a beautiful scene where மக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஒய்ஃப்டையும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, வீடியோ கால் வழியாக பேசுகிற ஒரு சீன் இருக்குது, அதே நம்ம சாங்காக பண்ணக்கூடாது, நான் அவ்வளோதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், சீன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இஃப் மல்லிப்பூ இஸ் ஒர்க்கிங் அவுட் டுடே, இட்ஸ் only and only because of A.R. Rahman sir, and I'd like to thank him for that. Sir, your background score, what you've done for the film, you elevated the film. I know how much you elevated the film. Thank you so much for that. My whole team of people behind the camera, all my ADs and assistants and everything, but I don't know if I'll get another thanks meeting like this, so I must say this. Aditi, I know all the liaising work that you did between Aishri sir and me and Simbu and me, so much of work went in. Ashwin, you were always there, telling me, yes, go ahead, உங்களுக்கு இந்த பட்ஜெட் வேணும், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி you were always there. Varun, even though you had nothing to do with this film, you were also there behind me and telling me this will work. Thank you so much, the whole team. And my team of ADs, I mean, I don't want to remember names right now, I might forget all of them, but Preeti, Sarang,
Jay, Ashwin, and Anirudh, Anirudh, and a lot of other people who helped me put this film together. Small suggestions, even right down to the last minute, my team would tell me, sir, in the shot eduthalam, in the visual one, innu konjam add pannalam. So much of work went into this, just like every other film. But since we're talking about this film, I have to mention it. Thank you so much. This is truly a Thanksgiving meeting, and it's the first time I really feel that I must say thanks from the bottom of my heart. Thank you so much, everybody. Thank you.